இது நைட் டைம்ல தான் நம்ம வந்து அவங்க கிட்ட பேச போறோம். பயப்படாம பேசுங்க, நிச்சயமா அழகா பேசுவாங்க. கை கால்லாம் கழுவிடணும், நீட்டா கை கால்லாம் கழுவி வந்துட்டு பெட்டுக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி வந்துடுங்க. வந்து அந்த முத்ரா வச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 11 டைம்ஸ், அதாவது 11 முறை லெஃப்ட் ஹேண்ட் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு, ரைட் ஹேண்ட் வந்து கொடுக்கறதுக்கு. ஓகே, அவங்கள கூப்பிட்டு அவங்களோட ப்ரொடெக்ஷன், அதாவது அவங்க வந்து நம்மளை வந்து பாதுகாக்கணும், நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம். ஸோ பௌர்ணமி அன்னைக்கு செய்யுங்க. ரொம்ப வந்து எனர்ஜியை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும், நல்ல சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அல்லது இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான நாட்கள்லாம் ஏதாவது நான் செஞ்சால் எனக்கு இன்னும் எனர்ஜி தெரியுமா அப்படின்னா, உமனுக்கு வந்து நிச்சயமாக கட்டாயமாக அவங்களோட ஹெல்த் ரீசனுக்காக அவங்களுக்கு நிச்சயமாக பீரியட்ஸ் வந்து தான் ஆகணும். அதனால இதுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்மளோட வழக்கத்தில் வேணால் நம்ம கோவில் போகாமல் இருக்கோம், அதுக்கும் நிறைய சயின்டிஃபிக்காக ரீசன் இருக்குது ஏன் போகாமல் இருக்கோன்னு. கிரீன் தாராக்கு கிரீன் கலர் பென்னு தான் நிச்சயமாக யூஸ் பண்ணணும். சரியா, கிரீன் கலர் பென் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆசை என்ன அப்படின்னு எழுதிடுங்க. அதை மடித்து அந்த விளக்கு அல்லது அந்த கேண்டிலுக்கு அடியில் வச்சிடணும். வச்சுட்டு விளக்கு ஏற்றிடுங்க, கேண்டிலையும் ஏற்றிடுங்க. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டாரட் கார்ட் ரீடர், ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நட்பவி யோகிராம் சுரத்குமார். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப சிறப்பா இருக்கேன் சரண்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. லாஸ்ட்டாக கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நித்திகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் கேட்ட பணங்கள் கிடைச்சிது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம நினைத்த விஷயங்கள்லாம் நடக்கணும், நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும். ஸோ அதற்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எங்களுக்காக சொல்லுங்கள். ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் இருந்தாலும் எங்களுக்காக சொல்லுங்க மேம். நிச்சயமா சொல்றேன். நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கேன் இல்லையா, ஒரு விஷயமா எடுத்து ட்ரை பண்ணி நம்ம சேனல்ல நம்ம ஆடியன்ஸுக்காக சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி சக்சஸ் ஆன ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிரீன் தாரா அப்படின்னு ஒருத்தவங்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவங்க யாரு, அவங்க எப்படி இவங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெளிவா நான் சொல்றேன். நீங்க கேட்ட மாதிரி மேனிஃபெஸ்டேஷனும் இருக்கு, இவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு மந்திரமும் இருக்கு. அழகா அவங்கள கூப்பிடலாம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்க. நம்ம எப்படி முருகன் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அழகா ஓடி வருவாங்க. வந்து அமைதியா உட்காந்து நம்மளுக்காகவே அவங்க காத்துட்டு இருந்த மாதிரி இருக்கும். என்னை எப்ப நீ கூப்பிடுவோம் வாழ்க்கையில, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்து இவங்க கிட்ட பேசணும்னு சொல்றேன். நிஜமாவே அவங்க கிட்ட நம்ம பேச முடியும். சரியா, கூப்பிட்ட உடனே பேசுவாங்க நம்ம கிட்ட. ஸோ முதல்ல கிரீன் தாரா அப்படிங்கிறது யாரு, அவங்கள பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்பிரிட் பத்தி எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க, பண வரவை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ஸ்பிரிட் தானா, இது வந்து ஏஞ்சலா, இது நம்ம எப்படி பார்க்கலாம், அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க மேம். நம்ம வந்து இவங்களை ஸ்பிரிட்டாவே நம்ம கன்சிடர் பண்ணிருக்கலாம். இவங்க வந்து அழகா வந்து ஒரு ப்ளூ கலர் லோட்டஸ்ல இருந்து வந்ததாதான் இவங்களோட பயோகிராஃபி சொல்லுது. இவங்களோட வந்து யார் இவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது அப்படிதான் இவங்களோட கதைகள் இருக்கு. புத்திசம்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்படி வந்து சக்தி அப்படின்னு சொல்றோம், சக்தி அப்படின்னா பல வேறுபாடுபட்ட சக்தி நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு காளியா தெரியும், மாரியம்மனா தெரியும், துர்கையா தெரியும், ஆண்டாளா தெரியும், மீனாட்சியா தெரியும். அந்த மாதிரி புத்திசம்லயும் வந்துட்டு 21 தாரா இருக்காங்க. அந்த மொத்த 21 பேருக்கும் தலைமை பொறுப்புல இருக்க அந்த தாரா தான் கிரீன் தாரா. இவங்க வந்து ஒரு அம்மா மாதிரி அங்க எல்லாருக்கும். ஓகேயா, இவங்களை வந்து பிரார்த்தனை செய்யாத புத்திஸ்டே இருக்க முடியாது. புத்திசம்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க இவங்க. புத்திசம்ல வந்து இவங்க புத்திஸ்டா இருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயம் வந்து தொடங்கினாலும் வந்து
கிரீன் தாராவை பிரார்த்தனை செய்யாம அவங்க தொடங்க மாட்டாங்க. கிரீன் தாரா கிட்ட வந்து பிளஸ்ஸிங்ஸ் வந்து நிச்சயமா அவங்களுக்கு தேவை. அவங்க ஒரு மாங்கா இருக்காங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து ப்ரீஸ்டா போறாங்க, இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு ஹிமாலயஸ்க்குலாம் போறவங்க, நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா நம்ம சைட்ல இருந்து ஒன்று ஃபாலோ பண்றோம் இல்லையா, அது மாதிரி புத்திசம்ல இது ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம், அவங்க செஞ்சே தீரணும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரியான ஒருத்தவங்க தான் வந்து கிரீன் தாரா. சரி, இன்னும் நிறைய அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல கிரீன் தாரா அப்படின்னு டைப் பண்ணுங்க. தமிழ்ல டைப் பண்ண போறீங்க அப்படின்னா பச்சை தாரா அப்படின்னு டைப் பண்ணுங்க. கிரீன் தாரா பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கிரீன் தாரா யாருன்னு சொல்லிட்டீங்க. அவங்க கூட நம்ம வந்து பேசலாம், நம்மளுடைய தேவைகளை அவங்க கிட்ட சொல்லலாம், நம்மளுடைய தேவைகளை அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க, நம்ம எப்போ அவங்க கிட்ட பேசுவோம்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ கிரீன் தாரா கிட்ட நம்ம எப்படி பேசுறது, எப்படி கம்யூனிகேட் பண்றது, நம்முடைய தேவைகளை எப்படி சொல்றது? ஓகே, எப்பவுமே ஒரு மனிதனாக இருந்தா எப்பவுமே ஒரு தேவைன்னு ஒன்று இருக்க தான் போகுது. அது வந்து ஹெல்த் வைஸா இருக்கட்டும், வெல்த் வைஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, எதுனாலும் சரி, பணம் வேணும், காசு வேணும், மன நிம்மதி வேணும், ஏதாவது ஒன்று நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம். நம்மளுக்கு தேவைகள் இருந்துட்டே தான் இருக்கு. இவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இவங்களை பத்தி என்னன்னா, நம்ம அம்மனுக்கு ரிலேட்டடா நம்ம சொன்னேன் இல்லையா, இப்போ தாராங்கிறது சக்தி, இவங்க தான் இவங்க நம்மளதுல எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன். இப்போ இவங்க உட்கார்ந்துருக்க விதத்தையும் இவங்க பார்க்கணும். அழகா தாமரையில உட்கார்ந்துருப்பாங்க, நிறைய ஜுவல்ஸ், அது தலையில வந்து கிரீடம்லாம் போட்டுட்டு, இந்த எமரல்டு கிறிஸ்டல்லாம் இது இருக்கும் இல்லையா, எமரல்டெல்லாம் வச்சு அந்த மாதிரி போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. உட்கார்ந்துருக்கிறதே ஒரு அழகான ஒரு ஸ்டைலோட தான் உட்காந்துருப்பாங்க. ஒரு கால், அதாவது ரைட் சைட் கால் வந்து கீழே தொங்க போட்டு லெஃப்ட் சைட் கால் மேல வச்சு உட்காந்துருப்பாங்க. லெஃப்ட் சைட் கை வந்து இந்த முத்ரா, அடுத்தது இந்த முத்ரா. இது வந்து மேலையும் கீழையும் இப்படி கை இப்படி இருக்கும். இப்படி அழகா வந்து ஒரு ஸ்டைலா தான் அவங்க உட்கார்ந்துருக்கிறதே அப்படிதான் இருக்கும். ஏன்னா குவீன் ரேஞ்சுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க தானே 21 தாராக்கள்லையும் முதன்மையான தாரான்னு நான் சொன்னேன், ஹெட் ஆஃப் எல்லா தாராக்களுக்கும். இப்போ எதுக்காக நான் இந்த முதிரை பத்தி சொன்னேன் அப்படின்னா, அவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சுவிட்ச் கோட் மாதிரி, அதாவது ஒரு சுவிட்ச் போட்டால் தானே லைட் எரியும், அது மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளை ஆக்டிவேட் பண்ணணும் இல்லையா அவங்க கிட்ட பேச. அதுக்காக தான் இந்த முதிரை சொன்னேன். ஸோ இந்த முதிரை வச்சுட்டு தான் நம்ம வந்து நம்மளோட, இப்போ நம்ம அவங்க கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட எப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் செய்யணுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த முதிரை வந்து வச்சுக்கணும். வராத முத்ரா அப்படின்னு இது வந்து சொல்லுவாங்க. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இதை வந்து அழகா இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்க. ஓகே, சரி. இப்போ இவங்க கிட்ட பேசுறதுக்கு தொடங்கலாம். பேசுறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ முத்ரா வச்சாச்சு, ஆக்டிவேஷன் ஆகும். அந்த முத்ராலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம வந்து கிளீனா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். இது நைட் டைம்ல தான் நம்ம வந்து அவங்க கிட்ட பேச போறோம். பயப்படாம பேசுங்க, நிச்சயமா அழகா பேசுவாங்க. கை கால்லாம் கழுவிடணும், நீட்டா கை கால்லாம் கழுவி வந்துட்டு பெட்டுக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி வந்துடுங்க. வந்து அந்த முத்ரா வச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 11 டைம்ஸ், அதாவது 11 முறை இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்க. ஓம் தாரே தூ தாரே தூரே ஸ்வாஹா. நீங்க ஸ்வாஹானும் சொல்லலாம், சோஹானும் சொல்லலாம். இதோட அர்த்தம் இல்லைன்னா, ஓம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், சரியா? அடுத்தது தாரே அப்படிங்கிறது, தாராங்கிறது கூப்பிடுறதுன்னு நம்ம கிரீன் தாராவை கூப்பிடுறோம், வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். அடுத்தது தூ தாரே அப்படிங்கிறது அவங்களோட லெஃப்ட் ஹேண்டை வந்து குறிக்குது. லெஃப்ட் ஹேண்ட் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு, ரைட் ஹேண்ட் வந்து கொடுக்கறதுக்கு. ஓகே, அவங்கள கூப்பிட்டு அவங்களோட ப்ரொடெக்ஷன், அதாவது அவங்க வந்து நம்மளை வந்து பாதுகாக்கணும், நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். ஸோ தூ தாரே அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட், அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க சிம்பிள். அடுத்தது டூரே அப்படிங்கிறது வந்து அவங்களோட ரைட் ஹேண்ட், எங்களுக்கு கொடுங்கம்மா அப்படின்னு நம்ம கேட்குறோம். சோஹா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்வாஹா அப்படின்னு, அதாவது உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி நாங்கள் உங்ககிட்ட வணங்குறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது கீழே பவு டவுன் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, தலை குனிந்து வணங்குறோம்னு சொல்ல, அதுதான் சோஹா. ஸோ இதுதான் அதோட அர்த்தம். ஸோ இந்த மந்திரத்தை 11 முறை நைட்டு சொல்லிட்டு தூங்குங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உங்ககிட்ட அவங்க பேசுவாங்க. அப்போ உங்களோட ஆசைகள்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். நான் எப்பயும் சொல்ற மாதிரி ஒரு ஆசையை எடுத்து ஃபர்ஸ்ட் நிறைவேற்றுங்க. சிம்பிளா சின்னதா ஒரு ஆசை, ஃபர்ஸ்ட் அது நிறைவேறட்டும், அடுத்தடுத்து ஒன்னொன்னா கேட்கலாம். ஓகே, இப்போ கிரீன் தாரா, பச்சை தாரா பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. நம்ம நிறைவேறாத ஆசைகள் எது இருந்தாலும் அது நிறைவேற்றி கொடுக்கும் அந்த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதற்கான மந்திரமும் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க, நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இது செய்ய வேண்டிய நேரம் இரவு அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பிட்ட நேரம் ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது கிழமைகள்ல நம்ம இதை செய்யணுமா? ஜென்ரலா வந்துட்டு எப்போ வேணா நீங்க செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அதான் டெய்லி நைட்டு செய்யுங்க அப்படின்னு சொன்னேன்.
பௌர்ணமி அன்னைக்கு செய்யுங்க. ரொம்ப வந்து எனர்ஜி வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். நல்ல சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. அல்லது இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான நாட்கள்லாம் ஏதாவது நான் செஞ்சா எனக்கு இன்னும் எனர்ஜி தெரியுமா அப்படின்னா புத்த பூர்ணிமா அன்னைக்கு செய்யுங்க. ஏன்னா புத்திஸ்டம்ல இவங்க தான் மெயின் காட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால அன்னைக்கு செய்யுங்க. டெய்லியுமே செய்யுங்களேன். செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும். நைட் ஏன் செய்ய சொன்னேன் அப்படின்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொன்னது. நீங்க காலையிலயும் செய்யலாம். 11 முறை தான் சொல்லணுமா அப்படின்லாம் இல்லை. உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ சொல்லுங்க. 11 முறைங்கிறது நிச்சயமா கட்டாயமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. ஸோ இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். இப்போ பெண்களா இருந்தாங்கன்னா வந்து தீட்டு நாட்கள்ல பீரியட்ஸ் டேல எல்லாம் இதை நம்ம செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் கேட்பாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க மேம். பிசிக்கல் பாடியில வர ஒரு சேஞ்ச் அது வந்து ஒரு உமனுக்கு வந்து நிச்சயமா கட்டாயமா அவங்களோட ஹெல்த் ரீசனுக்காக அவங்களுக்கு நிச்சயமா பீரியட்ஸ் வந்து தான் ஆகணும். அதனால இதுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்மளோட வழக்கத்துல வேணா நம்ம கோவில் போகாம இருக்கோம், அதுக்கும் நிறைய சயின்டிபிக்கா ரீசன் இருக்கு ஏன் போகாம இருக்கோம்னு. எனர்ஜி லோவா இருக்கிற அன்னைக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி மனசுல ஏதாவது தடுமாற்றமா இருக்கு அப்படின்னா நீங்க செய்ய வேண்டாம். ஆனா நீங்க இந்த கிரீன் தாராவை கூப்பிட்டு பேசுறதுல எந்த ஒரு தடையும் உங்களுக்கு கிடையாது. நீங்க செய்யலாம், தாராளமா செய்யலாம். கிரீன் தாரா பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். குறிப்பா நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் பத்தி பேசுறது உண்டு எந்த டாபிக் எடுத்தாலும். ஸோ இப்போ இந்த கிரீன் தாராவை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான முறைகள் என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க மேம். மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாம். விளக்கு ஏத்திக்கோங்க. அகல் விளக்கு ஏத்திக்கலாம், அல்லது கேண்டில், எந்த கலர் கேண்டில் வேணா ஏத்திக்கலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. பேப்பர், கிரீன் கலர் பென். சரியா, கிரீன்னு சொல்ற கிரீன் தாராக்கு கிரீன் கலர் பென்னு தான் நிச்சயமா யூஸ் பண்ணணும். சரியா, கிரீன் கலர் பென் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆசை என்ன அப்படின்னு எழுதிடுங்க. அதை மடிச்சு அந்த விளக்கு அல்லது அந்த கேண்டிலுக்கு அடியில வச்சிடணும். வச்சுட்டு விளக்கு ஏத்திருங்க, கேண்டிலையும் ஏத்திருங்க. ஏத்திட்டு நம்ம ஏற்கனவே மந்திரம் சொன்னோம் இல்லையா, அவங்கள கூப்பிடுறதுக்கு அம்மா வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, ஓம் தாரே தூ தாரே தூரே சோஹா. அதை வந்து 11 டைம்ஸ் சொல்ல போறீங்க. அந்த விளக்கு பார்த்து சொல்லுங்க. அந்த கேண்டில் ஏறிற அந்த வெளிச்சத்தை பார்த்து சொல்லுங்க. சொல்லிட்டு அந்த விஷ் நடந்துருச்சு அதுக்கு நன்றியும் சொல்லி முடிச்சுட்டு, ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் கிராட்டிடியூட் இல்லாம முடிக்க முடியாது. நன்றியும் சொல்லி நமஸ்காரம், அதாவது உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி நான் உங்களுக்கு நமஸ்காரம் சொல்லி முடிச்சுடுறீங்க. முடிச்சுட்டு அந்த பேப்பரை விஷ் எழுதியிருக்கீங்களா, ஒரு விஷ் தான் எழுதணும். நிறைய விஷ் எழுதி டெய்லியும் நான் நிறைய விளக்குல ஏற்றி பண்ணலாமான்னா ஒரு விஷயம் எடுத்து சக்சஸ் பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல எனர்ஜி வரும். அந்த எழுதின பேப்பரை இப்போ எடுத்து அதுல எரிச்சிடணும். எரிச்சிட்டு சாம்பலை தூவி விட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சாம்பல் வந்து கால்படாத இடத்துல தூவி விட்டுரும். நிச்சயமா கிரீன் தாரா நீங்க நினைச்ச விஷயத்த உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். இன்னைக்கு நிகழ்ச்சியில கிரீன் தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதையை எங்களுக்காக நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. தமிழ்ல வந்து பச்சை தாரா அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்முடைய தேவைகளை நிறைவேற்றத எப்படி வந்து அவங்க கிட்ட கேட்கணும், நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நிறைவேற்றுறத அவங்க கிட்ட எப்படி கேட்டு நம்ம பண்ணும்போது இந்த ஆசைகள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள், குறிப்பா மேனிஃபெஸ்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தியும் எங்களுக்காக சொன்னீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ மாதிரி இந்த வீடியோவும் வந்து நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. கிரீன் தாராவை பத்தி இந்த வீடியோல எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த என்னோட மாஸ்டருக்கு நன்றி. நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.